மாங்கனி அதனை அரசன் பறித்தான். ஆய்கையிலே பால் கறித்து நெற்றி கண் இழந்தான். மது இழந்த செயலெனவே மாறனும் நினைத்தே மாங்கனியை உண்ணும் வரை பாதுகாப்பாய் வைத்தான். 5ஆம் நாள் மாங்கனியும் பெண் குழந்தையாக ஆராய்ந்து பார்த்த மன்னன் அபசகுனம் வென்றே நொந்து மனம் நிறைவின்றி பேழையினுள் வைத்தே நோகாது குழந்தையினை திரைகடலில் விட்டான். மையலில் மயங்கி வாழ்பொழுது கோவலனார் பொன் பொருள் இழந்தார். காழ்ப்புணர்வால் மனமுடைந்த கோவலனை தேற்றி வீழ்ச்சியின்றி மூச்சு பெற மதுரை சென்ற தாயார். ஒரு சிலம்பை விட்டு வர கோவலனும் சென்றான். திருடன் என்று பாண்டியனால் கொலைக்களத்தில் மாண்டான். பெருந்துயரை சுமந்தபடி பிளந்த உடல் சேர்த்து வருந்தி மணவாளனிடம் நடந்தவற்றை கேட்டாள். இடைச்சேரி குளிர்த்தி இசை கேட்டு மனம் குளிர்ந்தாள். ஈஸ்வரனை கண்டிடவே சேர நாடு சென்றாள். தடையின்றி செங்குன்ற புன்னையடி நின்றாள். தாயாரும் கணவருடன் கைலாயம் சேர்ந்தார். கிழக்கிழங்கை புலவர்களும் கவிஞர்களும் சேர்ந்து வழக்குரை காதையோடு ஊர் சுற்று கவியும் சிறப்பான குளிர்த்திக்கும் மலைவரவும் பாடி சிலப்பதிகாரத்தின் நீட்சியாக்கினாரே. கண்ணகியை தெய்வமாக தொழுத வரலாறு
கண்ணகியின் சிலைகளோடு சேர்ந்து வந்த பேழை மண்முனையில் ஒன்றை வைத்து வழிபட்ட வேளை மாயமாகி ஆரையம்பதி நாடி வந்த பேழை பட்ட கட்டாடியாரின் நாவினிலே எழுதி பத்ததியாய் பூசைகளும் செய்திடவே வைத்தாய் பத்தினியை மதியாது இடையூறு செய்த புலவனையே கைகூப்பி பாடிடவும் வைத்தாய். மாலயத்தின் கூரையினை மாற்ற கணக்க பிள்ளை கனவினிலே கண்ணகியும் தோன்றி பொலி பொலியும் கூரை போட்டு தாயென்று சொல்ல பொலி கும்பம் பல மடங்காய் பெருகியதே அன்று. திருக்குளிர்த்தி முடிந்தவுடன் பேழையான அம்மன் அருகிருக்கும் கந்த சுவாமி ஆலயத்துள் செல்வாள். அங்கிருக்கும் நைவேத்திய பீடமதில் மீண்டும் அமர்ந்திருந்து பூசை கண்டு தினமும் ஆசி தருவாள். உமையவளின் அம்சமாக அவதரித்த அம்மன் ஊரை காவல் செய்கின்ற வீரகாளி அம்மன் இமைப்பொழுதும் அமைக்காத்து வழி நடத்தும் அம்மன் ஆரையம் பதியில் உரை ஆதிசக்தி அம்மன் விசிறி அம்மன் வடிவில் அருள் பாலிக்கும் அம்மன் வைகாசி திங்களில் திருக்குளிர்த்தியாடும் அம்மன் பத்ததி முறை 8 நாட்கள் சடங்கு காணும் அம்மன் பக்தர்களை காக்கும் புது குடியிருப்பு அம்மன். விக்கிரக வடிவமாக வீற்றிருக்கும் தாயார் வினைகள் பெரும் தீயதென்றால் தணிய வைக்கும் தாயார் தக்கபடி நோய் நொடியை தீர்த்து வைக்கும் தாயார் தாளங்குடா கைதை நகர் பதியும் கண்ணகை தாயார். வந்தாறு மூலையிலே தங்கி இளைப்பாரி வாஞ்சையுடன் கண்ணகியும் கோராவளி வந்தாள். அங்கு வந்த மக்களுக்கு காட்சியும் கொடுத்தே வைகாசி பூரணைக்கு வருவதாக சொன்னாள். கருணை மிக்க தெய்வம் எங்கள் கண்ணங்குடா தெய்வம் காவல் தெய்வமாகி எங்கள் ஊரை காக்கும் தெய்வம் அருள் பரப்பி வழி நடத்தும் தொன்மையான தெய்வம் வைகாசி திங்களிலே குளிர்த்தி காணும் தெய்வம் கருவறையில் கற்சிலையாய் மூலவரும் உண்டு அருகிருக்கும் வெண்கலச் சிலை பெரிதும் ஈர்ப்பதுண்டு ஒரு நாளும் தவறாத நித்திய பூசை உண்டு கண்ணகையால் பெருங்கருணை ஈச்சந்தீனில் உண்டு. பழம்பெருமை கொண்ட சிலை கருவறையில் உண்டு பத்ததி வழிபாட்டு முறை சடங்குகளில்
கோயிலாக பெருமை பெற்ற கோவில். பத்ததி முறை இடைநிறுத்தியாக வழி மாறி நைமித்திய பூசையுடன் சடங்கு நிகழ் கோவில். எழில் கொஞ்சும் பாவிக்கரை வயல் தேடி வந்து ஏற்றமுற வாழுகின்ற ஈஸ்வரியும் நீயே. கோவிந்தன் தங்கையான எங்கள் குல தெய்வம், களுவாஞ்சி குடியில் உரை கண்ணகை தெய்வம். கேட்பவர்க்கு அள்ளித்தரும் அம்மன், நாடு போற்றும் மகிமை உள்ள தொன்மையான அம்மன். ஐம்பொன் சிலையாகவே காட்சி தரும் அம்மன், அருள் பொங்கும் கல்முனை கண்ணகை தாய் அம்மன். முனிவர்களும் பூசித்த புனிதமான கோவில், முக்கோண சிலம்புகளும் காட்சி தரும் கோவில். கரை போக்கும் கற்பரசி கண்ணகையாள் கோவில், துறை நீலாவணையுறையும் பத்தினியாள் கோவில். பத்தினியாள் கண்ணகைக்கு பாணமையில் கோவில், பசுமையான நெல் வயலும் பற்றைகளும் சூழ்ந்த முருகன் வீரவாகு தேவர் ஆலயத்தின் அருகே அருளாட்சி செய்து வரும் பத்தினியாள் கோவில். சாகாமராட்சியத்தின் ஊரக்கை ஊரில் சந்தன சிலையாக கண்ணகையாள் வந்தாள். செண்பக நாச்சி அம்மன் நாமமுடன் அன்று சீரோடும் சிறப்போடும் அருளாட்சி செய்தாள்.
வளமான ஆலயமாய் திகழ்ந்திருந்த வேளை வழக்குரை குளித்தி பாடல் மழைக்காவியம் போன்ற வாழுகின்ற இலக்கியம் பல எழுந்தனவே இங்கு. கொப்புமாவின் கனியதாக முன்பு நீ இருந்தாய், கோகன தம்பிலுவில் கோவிலில் அமர்ந்தாய், அப்ப ஊரக்கை வெளியாற்றிடை இருந்தாய், வெப்பம்மா மழை தருவதென்று நீ நினைத்தாய். கப்புகனார் கண்ணப்பன் பாடிய மலைப்பாட்டு, கண் முன்னே சோவன்று மழை பொழிந்த பாட்டு, வெப்பமுமே அழிவில்லாத கண்ணகை காவியமும், ஏற்றமுறு வசந்தன் இசை பள்ளு பாட்டும் உண்டு. கொக்கட்டி சோலையிலே குடியிருக்கும் தாயே, கோட்டை கல்லாற்றிலும் கொலுவிருப்பாய் நீயே, முக்கண்ணன் தேவி எங்கள் முதலை குடா தெய்வம், மூர்க்கம் தணிந்த தாயை உனை காட்டில் காண்போம். தாண்டவன் வெளி தும்பங்கேணி போரதீவில் வாழும் சந்தி வெளி விடத்தல் முனை அமிர்தகளி தெய்வம், வண்ணமிகு கற்குடாவின் வறுமை தீர்த்த அம்மன், வாழைச்சேனை கண்ணகியாள் பாதமலர் பணிவோம். பத்தினியே கண்ணகியே உன் அருள் கிடைத்தால் பாரினிலே பஞ்சம் பசி இல்லாது போகும், தத்தளிக்கும் கப்பல் கூட பத்திரமாய் சேரும், தாயே உன் பார்வைப்பட்டால் பாவவினை மாளும். அன்னை பராசக்தியான அம்பிகையே சரணம், ஆதிசிவன் பாதியான பத்தினியே சரணம், மன்னவனை வழக்குரைத்து மாள வைத்தாய் சரணம், மாதவனின் சோதரியே சரணம் அம்மா சரணம். அன்னை பராசக்தியான அம்பிகையே சரணம், ஆதிசிவன் பாதியான பத்தினியே சரணம், மன்னவனை வழக்குரைத்து மாள வைத்தாய் சரணம், மாதவனின் சோதரியே சரணம்.